யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 6:12. எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அங்கே பார்க்கிறோம், சொல்றாரு, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆமே, அங்கே இயேசு கிறிஸ்து தன் சீசர்களோடு கூட வருகிற பொழுது அங்கே பெரிய திரளான கூட்ட ஜனங்கள் அவர்களுக்கு என்ன செய்கிறான்? ஆமீன், அவர்களுக்கு இருந்தது கொஞ்சம் தான். அவன் ஒரு பையனிடத்துல என்ன இருந்தது? 5 வாட்கோதுமைகளும் 2 மீன் தான் இருந்துச்சு. இப்ப இதை ஆண்டவர் என்ன செய்கிறான்? அற்புத வண்ணமாக அவர் என்ன செய்தார்? அற்புத வண்ணமாக அதை பெருப்பிக்க செய்தார். ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை இல்லாத சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக செய்கிற பொழுது நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி வந்த ஜனங்கள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் திருப்தி அடைந்ததை குறித்து அல்ல, அந்த சேதமாய் போனதை பற்றி எச்சரிக்கையா இருக்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு திருப்தியாய் கொடுக்கிற காரியத்தை நாங்கள் திருப்திகரமாக அதை பயன்படுத்துவது மாத்திரமல்ல, அதை சேதமாக்காதபடிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனால் இது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் தானே மீன் இருக்கு, 2-3 மீனை வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. எவ்வளவு பேரு சொல்லப்பட்டிருக்கிறது? 5000 பேருக்கு. யோசித்து பாருங்க. நம்ம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னா, ஆமே, என்ன செஞ்சிருப்பேன்? 5000 பேருக்கு மூக்குக்கு முன்னால கொண்டு போய் மீனையும் அப்பத்தையும் அப்படியே போங்கன்னு சொல்லிருப்போம். ராமேன்னு சொல்லுங்க. ஆமாவே இல்லையா? ஆனால் ஆண்டவர், அதுதான் பெரிய ஒரு காரியம். எனக்கு வந்திருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. சேதப்படுத்தக்கூடாது. அம்மாவா இல்லையா? ஏன்னால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லாமே பரத்திலிருந்து வருகிறது. ராமின்னு சொல்லுங்க. ஆமாம், எப்படி உங்க பேரெல்லாம் ரேஷன் கார்டுல எழுதி ஆமே அதுல உங்களுக்கு மாசம் கொடுக்குறாங்களோ அதுபோல உங்கள் பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே உங்களுக்குரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வான்? அவர் என்ன செய்வான்? அனுப்பி கொண்டே இருப்பார். சொல்லுங்க. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை சேதப்படுத்தாதபடிக்கு அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நான் பார்க்கிறேன், ஆண்டவருக்கு கொஞ்சம் கடினமா தான் பேசியிருப்பேன். ஆமாவே இல்லையா? எல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும். ஆண்டவர் பார்த்தா என்னது, அங்கங்க துணிக்கைகள் எல்லாம் கிடக்குது. சாப்பாடே இல்லாம வந்து உட்கார்ந்து இருந்தவங்க சாப்பிட்டு போற நேரம் என்ன ஆயிட்டு? அதெல்லாம் அப்படி இருக்கு. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சாப்பாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆமே, நாட்கள்ல எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குற நேரம் எங்கள் அம்மாவெல்லாம் பார்ப்பாங்க. இன்னை வரைக்கும் என்னுடைய சாப்பாட்டு தட்டை பார்த்தீங்கன்னா தட்டில் ஒரு சோறு ஒரு பறிக்கை இருக்காது. அப்படி இருந்தா 2 என்னது கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் இதுமே இருக்குமே தவிர ஆமே என்னது அப்படி தட்டையும் சுத்தம் பண்ணிட்டு கையையும் சுத்தம் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த சாப்பாடு மிக விசேஷம், உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ராமின். அதனால நம்ம சேதப்படுத்தக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்தக்கூடாது, நேரத்தை சேதப்படுத்த. இவைகளெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஸ்பெஷலா கொடுத்திருக்கிறாரோ அவைகளை நாம் சேதப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? கோபப்படுகிறவராக இருக்கிறார். ராமின். ஆமா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நீங்க வீணடிச்சா எப்படி இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆகவே தான் இந்த இடத்துல சொல்லுங்க. அந்தபடியே அவர் சேர்த்து அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை போதும். அப்ப அங்க 12 கூடைகள் என்ன இருக்கு? மீதி துணிக்கைகள் இருக்கு. ஆமே, மீதி துணிக்கைன்னா என்னது? அதாவது வேஸ்ட் பண்ணது, கொட்டி கிடந்தது. அப்ப கொட்டி கிடந்த பார்த்தோம்னா ஆண்டவருக்கு என்ன உண்டாயிட்டு? ஆமே, அவங்கள பேச முடியாது. யாரை பேச முடியாது? வந்து சாப்பிட்டு போனவங்களே பேச முடியாது. ஆமாவே இல்லையா? ஆனால் அவருடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன செய்திருக்கணும்? இதை கவனித்து என்ன செய்திருக்கணும்? இதை பரிமாறி இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அந்த 5000 பேர்ல புருஷர்கள்னா அவங்களோட பிள்ளைகள் இருந்திருக்கும். வேற யாரு?
மனைவி, குழந்தை இப்படி எல்லாம் இருந்திருக்குமே. அப்ப அவங்களுக்கு என்னது, அந்த பரிமாறுகிற விஷயம் மிக முக்கியமானது. சபைகளிலே ஆமை பரிமாறுகிற பொழுது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆமை எதையும் சேதப்படுத்தக்கூடாது. ஏன்னா இவைகள் எல்லாம் நீங்கள் ஆமை உலகத்தாரை போல அல்ல. ஆமை நீங்க ஒவ்வொன்றும் உங்கள் கையில கிடைக்கிற பொழுது இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. ஆமை உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் தொழிலாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொன்றையும் நீங்க நினைச்சு என்ன செய்யணும், ஆமை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமை மீதியான துணிக்கைகளை என்ன செய்ய வேண்டும், சேர்த்து வையுங்கள் அப்படிங்கிறார். ஆமை இவைகள் மனுஷர்களுக்கு பிரயோசனப்படாவிட்டாலும் இவைகள் அங்கே சொல்லப்படுகிற சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவர் அவர் அந்த கப்பல் பிரயாணம், அந்த படகு பிரயாணத்தின் பொழுது அவைகளை கொண்டு போய் அந்த அந்த ஆற்றிலே இருக்கிற மீன்களுக்கு அதை என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தார்கள் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம், ஆமை என்னது, என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அது எதுவாக இருக்கட்டும், உடுப்பு துணிமணியா இருக்கட்டும், அதுபோல ஆவிக்குரிய ஜீவத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆமீன் நேரத்தை காலத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் இருக்கிறது. இந்த நாட்களில் பார்த்தேன் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு தாளந்து. ஆமீன் அவ்வாறு அந்த தாளந்துகளை எல்லாரும் என்ன செஞ்சீங்க, நிறைவேற்றினீங்க. நாமவே இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஆமையே அந்த டீச்சிங் பண்றதுல இருந்து இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே சின்ன பிள்ளைகள் இந்த என்னது இந்த கிரேட் 5, 6 உள்ள பிள்ளைகள் வீட்டில் உட்காந்து கீழே உட்காந்து கீறிக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி பெரிய சிஸ்டமாக எல்லாம் பிளானிங் பண்ணி ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு தாளந்துகளும் என்ன செய்யப்பட்டது, இந்த நாட்களிலே வெளிப்பட்டது, எல்லாருக்கும் வெளிப்பட்டது. ஆமாவே இல்லை, கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. ஏன்னா ஆமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல கொஞ்சம் சரி நீங்க என்ன செய்யவில்லை, வீண் விரயம் செய்யவில்லை. ஆமாவா இல்லையா, நேரத்துக்கு ஆரம்பிப்பீங்க, நேரத்துக்கு முடிப்பீங்க, அப்படி அதுக்காக பிரயாசப்பட்டு ஆமை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுங்கிறது போல என்னது அப்படியே ஒவ்வொருத்தரும் ஆயிரத்து மைதியெல்லாம் சொல்றாங்க. இரவு முழுக்கள் அந்த பெக்கெட்டிங் எல்லாம் பார்க்கலாம் ஆசையா இருந்துச்சு. அந்த கேக் அதெல்லாம் பெக் பண்ணி அதெல்லாம் அழகா கிஃப்ட் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தது. ராமேஸ்வரன் தேவன் நேற்றைய நாளிலேயே மன மகிழ்ச்சியாக கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து நேற்று தினத்திலிருந்து பிள்ளைகள் கடந்து போகிற பொழுது வெறுமையாய் போகாதபடி உங்கள் வார்த்தைகளோடு கூட நாம் இங்கே கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் சுமந்து கொண்டு போகிற நேரம் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ இது நாங்கள் தனியாக அல்ல, ஒரு குழுவாக இயங்கி செய்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அப்படி நான் யோசித்தேன், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோட ஊழிய நாட்களிலே ஆமீன் ஸ்பெஷலாக போட்டிருக்கும். லூக்கா அதிகாரமே ஏதோ ஒரு அதிகாரத்தில் போட்டிருக்கும். அநேக எனது ஸ்திரீகள் அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி. அவர்கள் எல்லாம் சாதாரண ஸ்திரீகள் அல்ல, அவர்கள் எல்லாம் பெரிய யாரு, உங்களை போல நல்ல வசதி படைத்தவர். ஆமே கை நிறைய செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவர்கள் நாட்கள் தேவைகள் அதிகம் இருந்திருக்குமே, ஆனால் அந்த தேவைகளை என்ன நினைச்சிருக்கும், என்ன நடந்திருக்கும், அந்த சிஸ்டமாக என்ன சொல்லிப்பாங்க, நீங்க இருங்க, நீங்க இருங்க ஐயரை, நாங்க என்ன செய்யறோம், நாங்க எல்லாம் பார்த்து கொள்ளுகிறோம். ஆமாவா இல்லையா? அதுபோல ஆமீன் அவர்கள் திருப்தி அடைந்த பொழுது ஆமீன் என்ன செய்தாரு, அது வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு எல்லாம் புறப்பட்டு போன பிறகு ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், மிகுதியா இருக்கிற நீங்க என்ன செய்யணும், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லுகிறார். ராமன் சொல்லுங்க. வாசிப்போம், ரூத் 2:14 வாசிப்போம். வேளையில் அவளை பார்த்து இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே ஒரு துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றார். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். மீந்ததை என்ன செய்தான், வைத்துக் கொண்டாள். அது பிள்ளைகள் சத்தம் போடக்கூடாது. ஆமீன். அவள் ஏன் அந்த மீதியை வைத்துக் கொண்டாள், தன் மாமியார் குராமின் சொல்லி. ஆமீன். அகந்த வசந்த வாசிகள் அழகாக இருக்கிறது. சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து வேறு தேசத்திலிருந்து வந்த மகள். ஆமே அவ எங்க, மோவாப் தேசத்திலிருந்து வந்த மகள், புறஜாதி மகள். அவளை என்ன செய்யறாங்க, தன் ஜனங்களோடு சேர்த்து கொள்ளுகிறாங்க. ஆமாவே இல்லையா? ஆமே அவளை ஒதுக்கவில்லை. அவளை என்ன செய்யறாங்க, அவளை சேர்த்து கொள்ளுகிறாங்க. அப்போ அவள் வந்து அங்க வேலை தேடி வந்து வேலை கிடைச்சோன்னு அந்த இடத்துல அவன்
பவ்யமாய் நடந்து கொள்ளுகிறார். அவருடைய ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிற பொழுது போவாசுக்கு அவள் மேல் ஒரு பிரியம் உண்டாகிறது. ஆமே, அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய நடவடிக்கைகள் அவை எல்லாமே காணப்படுகிற பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கிறான். ஆகவே என்ன செய்கிறான், சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது போவாசுடைய கண்கள் யாரை பார்க்கிறது, அந்த புறஜாதி ஸ்திரீயை, தனித்திருக்கிற அந்த புறஜாதி ஸ்திரீ தன்னுடைய இடத்துக்கு வேலைக்கு அல்ல, அவர் என்ன அந்த பொறுக்கி கொண்டு போகும்படி வந்திருக்கிறார். மற்றவங்க வேலை செய்யறவங்க, அந்த வேலை செய்யறவங்க மத்தியிலே இவளையும் அமர வைக்கிறாங்க. ராமின்றது இது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி. ஆனாலும் உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த ரூத் யார், இந்த ரூத் வம்சத்துல யாரெல்லாம் வாராங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் பார்த்தா யாரு ரூத் வந்து யாரு யாரு இயேசுடைய பாட்டி. ஆமா, அதனாலதான் அந்த யாரு அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க, பவ்யமா இருக்காங்க. நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து. அப்ப அவ என்ன செய்யறான், ஒதுங்கி நிக்கிறான், அம்மாவே இல்லையா. அதனாலதான் கூப்பிடுறாங்க. சில பேர் அப்படித்தானே. இப்ப நம்மளும் சில பேர் கூப்பிட்டு எடுத்தா கூட என்ன செய்வாங்க, ஒண்ணு வெட்கப்படுவாங்க, சில பேர் கூச்சப்படுவாங்க, சில பேர் இந்த இடத்துல நான் வருவதற்கு தகுதியான்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படி படுவோம். அது மாதிரி இந்த சித்திரை என்ன செய்யறான், நிக்கிற போவாசுடைய கண்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த ரூத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமை, இந்த நாளிலும் வந்திருக்கிற ஆமை உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பலவீனம். ஆமை, நான் இந்த இடத்துக்கு சரியா, ஆமை இவர்களோடு எனக்கு பேச முடியுமா, இவர்களோடு பழக முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு சிறையை போட்டுக்கொண்டு நீங்களே உங்களை கட்டி கொண்டு நீங்களே மேன்மை பாராட்டுபடி இருக்கிறவர்களா இருந்தால் இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும், உங்களை வேறு விதமாக மாற்றும். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா அவருடைய கண்களிலே, எங்கே போவாசுடைய கண்களிலே வேலைக்காரர்களும் சாரி இந்த ஸ்திரீ சரி ஒன்றாக காணப்படுகிறார். ராமின்னு சொல்லுங்க. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் இந்த இடத்துல வர்ற நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க. நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், நீங்களாம் எப்படி இருக்கிறோம், ஈக்குவல். ராமின்னு சொல்லுங்க. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, ஈக்குவல் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லை, ஈக்குவல் சொல்லுங்க. அப்பதான் புரியும். ஏன்னா எல்லாருக்கும் தாளந்துகள்லாம் இருக்கு. அம்மாவே இல்லையா. வாசிக்க. நீங்க வா சொல்றாங்க. அப்பா அப்ப வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அம்மாவே இல்லையா, பிரதேசத்து மகள்னாலும் வெட்கப்படுறான். அவருக்கு என்னது புரியுதுதா. இப்ப நல்லா யோசித்து பாருங்க. அப்ப ரூத்துடைய நிலையை பார்க்கணும். ரூத்துக்கு ஒரே பயமா இருந்திருக்கும் இல்லையா. அந்த அவ்வளோ ஜனங்கள் எல்லாம் யாரு, யூதர்கள். அதனால யூதர்களா இருக்கிறாங்க. ஆமா, இப்ப நம்மளும் அப்படித்தானே. நல்ல அழகான சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படி போயிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல போறோம்னா அங்க உள்ளவங்க நம்மளோட பெரியவங்களா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் பின்வாங்குவோமா இல்லையா. சாப்பிடுங்க, நீங்க நான் சாப்பிடுங்க சிஸ்டர், நான் பிறகு சாப்பிடுறோம் அப்படின்னு நம்ம அப்படி சொல்லுவோமா இல்லையா. அங்க வீட்டுல இருந்து போற நேரம் அலங்கரிச்சு போவோம். அங்க போயிட்டு அந்த பெரிய ஆக்களை கண்டோம் நம்மள அறியாமலேயே என்ன உண்டாயிடும். ஒரு முறை ஒரு டீ எஸ்டேட்ல ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு, ஒரு நாடகம். அப்போ இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்க பொழுது அங்கே உள்ள வந்து டீ எஸ்டேட் வேலை செய்கிற ஒரு மனுஷன் தான் ராஜாவை உடுத்தி மகன் மாதிரி ராஜா மாதிரி நிற்கிறாரு. 2 வசனம் பேசிக்கிருக்குன்னா அந்த டீ எஸ்டேட்டுடைய மேனேஜர் வந்துட்டார், அது துரைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்தோன்னு டக்குன்னு அவரை கண்டோன்னு இவரு டக்குன்னு என்ன ஆயிட்டாரு, இப்படி இருந்தவர் என்ன ஆயிட்டாரு, இப்படி ஆயிட்டாரு. அவரு துரை சொன்னா நடியும் நடிப்பே வரல ராமின்னு சொல்லுங்க. ஆமா, அது போல நமக்கு நடிப்பு வரும். வாசிங்க. காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். இப்ப போயிட்டு உட்கார்றான், அவங்க பக்கத்துல உட்கார்றாங்க. நல்லா நோட் பண்றது. போவாஸ் வந்து ஒரு விசேஷ ஞானம் பெற்றவன். அம்மாவே இல்லையா. அந்த அதிகாரங்கள்லாம் வாசித்தீங்கன்னா அவளுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு கௌரவமும் ஆமை மற்றவங்களுக்கும் யோசனை. மற்றவங்க என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க சிஸ்டர், என்ன சொல்லியிருப்பாங்க, எங்கேயோ வந்திருக்கு, இதுக்கு இவ்வளோ உள்ளுக்குள்ளே பேசிக்கிடுவாங்களா இல்லையா, இவ்வளோ கவனிக்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ காலமாக வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் அவங்க சும்மா பொறுக்க வந்தவருக்கு இவ்வளோ பெரிய இதாக இருக்குன்னு சொல்லி பேசுவாங்களா இல்லையா. இதெல்லாம் யாரு, ரூத்தும் அறிந்திருந்தார். ராமிச்சல் ஆமி, ரூத்தும் அறிந்திருந்தார், போவாசும் அறிந்திருந்தார். ராமிச்சல் உங்கள் நிலையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அதே போல உங்கள் ஆண்டவர் உங்கள் நிலையை அறிந்திருப்பார். ஆகவே அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறார், வாமா வந்து உட்காரு, சரிசமமா வந்து உட்காரு, எல்லாரோடையும் உட்கார்ந்து என்ன செய்ய, நீ பயப்படாத, நீ சாதாரண ஆளல்ல, நீ யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமாவா இல்லையா? இல்லைன்னா நகவி அங்க போயிட்டு அவர் யார்? பிற்படுத்தப்பட்டவர்கள். யார்? லோத்துடைய பரம்பரையில வந்தவர்கள். ஆமீன். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவர் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஸ்திரியா இருந்தபடி நான் இந்த ஸ்திரியை அனுப்பி அந்த ஸ்திரியை கூட்டிட்டு வராங்க. நீ தான் என்னது வரும் காலத்துல யாரு? இயேசுவுக்கு வழியாக இருக்கிறாய். ஆமாவா இல்லையா? உன் சந்ததியில தான் இயேசு என்ன செய்ய போறா? வரப்போகிறா என்பதை குறித்து அறிந்திருந்தபடினால் அவளை அங்கே கொண்டு வந்து அங்கே போவாஸ் மூலமாக அங்கே சம்பவம் நடக்கிறது. ஆகவே போவாஸ் என்ன செய்கிறான்? அந்த ஸ்திரியை ஏற்றுக்கொண்டு அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் திருப்தி பண்றாங்க. எல்லாம் அவங்க என்னது சாப்பிட்டு. ஆனால் இவள் ஒரு காரியத்தை செய்கிறாள். மீந்ததை என்ன செய்யலாம்? வைத்துக் கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எதையுமே என்ன செய்யக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது. இந்த நாளிலே நாம் ரூபிடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது. ஆகவே அந்த ஸ்திரீ அதை வைத்துக் கொண்டால் அதுக்கு பிறகு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் கொண்டு போய் அவருடைய மாமியாருக்கு கொடுக்கிறார் சொல்லி. மத்தேயு 6:20 வாசிப்போம். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எத்தனை பேர் பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வச்சிருக்கீங்க? சேர்த்து வச்சிருக்கீங்க பொக்கிஷத்தை தானே? வெரி குட். மேரி எல்லாரும் சேர்த்து வச்சிருக்கீங்களா? ஜெனிகா என்ன சேர்த்து? என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? பரலோகத்தில் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? வாசிங்களே வசனத்தை. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இந்த 4 நாட்கள் செய்தீர்களே, அதுதான் பொக்கிஷம். அந்த 4 நாள் நீங்கள் மன விட்டு வந்து இந்த இடத்திலே நேரத்தை காலத்தை ஒன்றை சேதப்படுத்தாதபடி செய்த ஊழியம் அங்கே நினைப்பூட்டப்படும். ஆமீன். அது என்னது? ஒன்றும் சேதப்படுத்தாது. இந்த பூமியிலே நாங்கள் வேறு மனுஷர்களுக்காக நாங்கள் செய்கிற வேலை வேற. நீங்கள் இந்த 4 நாட்கள் செய்தது வேலை அல்ல, அது ஊழியம். அந்த ஊழியத்துக்குரிய பிரதிபலன் அது பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது அங்கே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கபடினா அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பூமியில இருக்கிற வரைக்கும் கர்த்தரே ஆசீர்வதிப்பார். நீங்கள் பூமியில நீங்கள் பிரயாசப்பட தேவையில்லை. காரணம், இது நீங்க என்ன செய்திருக்கீங்க? டிபாசிட் பண்ணிருக்கீங்க. என்னத்த? நேற்று இந்த 4 நாள் செஞ்ச ஊழியத்தை என்ன செஞ்சிருக்கீங்க? டிபாசிட் பண்ணிட்டீங்க. அப்ப டிபாசிட் பண்ண என்ன நடக்கும்? இப்ப நீங்க பேங்க்ல 1 lakh டிபாசிட் பண்ணிருக்கீங்க. இது பாருங்களா, எதையே பார்த்துருக்கீங்க. இது பாரு. ஓகேயா? இந்த மாதிரி டிபாசிட் பண்ண என்ன நடக்கும்? ஓ, இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் ஜாப்னா அப்போ வருமா? அப்போ உங்க இந்த 4 நாளைக்கு வருமா இன்ட்ரெஸ்ட்? கண்டிப்பா வரும். என்னமா? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. ஆமாம். அதனால மற்றவங்க எல்லாருக்குமே இருக்கு, தாளந்துகள் எல்லாம் இருக்குது பூமியிலே. ஆண்டவருக்கென்று எதையெல்லாம் ஆகவேதான் அங்கே போவாஸ் அந்த ஸ்திரியை கவனிக்கிறார். ராமேந்திரன், பூமியிலே நீங்கள் மற்றவர்களுக்கென்று நீங்கள் செய்கிற அந்த நன்மையான காரியம். ஆகவேதான் நாங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கொர்நேலியு என்ன செய்கிறான்? தர்மங்கள், தான தர்மங்கள்லாம் செய்யணும். ராமேந்திரன், இவைகள் என்னது? நாம் இந்த பூமிக்குரியதே இருந்தாலும் இதோடைய ரகசியம் என்னன்னு கேட்டா, இதோடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருந்து வரும். ராமேந்திரன், ஆகவேதான் நீங்கள் காணிக்கைகள் தசபாகம் கொடுக்கிற போது அது பூமிக்குரிய டீலிங் அல்ல, அது பரலோகத்துக்குரியது. ராமேந்திரன், ஆகவேதான் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அவர்கள் பெந்தெகோஸ்து நாளுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட யாவரும் என்ன செய்தார்கள்? தங்களுடைய என்னது எல்லாவற்றையும் கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க? தேவாலயத்தில் வச்சுட்டாங்க. ராமேந்திரன், ஆமாவா இல்லையா? தங்களுடைய வருமானங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க வச்சுட்டாங்க? இங்கே பரலோகத்தில் தேவாலயத்தில் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த பொக்கிஷங்கள் உலகத்தின் பிரகாரமாக சம்பாதிக்கிற இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் நாங்கள் எங்க வைக்கணும்? சேஃப்டியான இடத்துல வைக்கணும். ராமேந்திரன்,
இப்போ நீங்க உங்களோட பொருட்கள் முக்கியமானதெல்லாம் எங்க வைப்பீங்க? சேஃப்டியா லாக்கர்ல தானே வைப்பீங்க. அப்ப சொல்லுங்க, என்னுடைய என்னது நான் 4 நாள் செஞ்ச வேற எங்க இருக்கு? லாக்கர்ல இருக்கு. ராமன் சொல்லுங்க. அப்ப எப்படி இருக்கு? அது பாதுகாப்பா இருக்கும். ராமன் சொல்லுங்க. அதை யாரும் திருட முடியாது. ராமன் சொல்லுங்க. உங்க பேர்ல இன்னொருத்தர் போயிட்டு என்ன சொல்லக்கூடாது, அதை வாங்க முடியாது. ஆமாவே இல்லையா? நேற்று இந்த கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு சில ஒரே பேர்ல 2 பேர் வரவும் என்ன நடந்துச்சு? ரொம்ப ஸ்டிக்கா தான் செய்வேன். வெரி குட். ஊழியம்னு வந்துட்டா தீயா தான் வேலை செய்வீங்கல்ல. கொடுக்கல போ. ஏன் அது அவனுக்குரிய சர்டிபிகேட், அது அவனுக்குரிய கப், அவனுக்குரிய அந்த தீப்பட்டவங்கள். அம்மாவே இல்லையா? அந்த பேர்ல வேற ஒருத்தர் வந்துட்டா என்ன செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றார், வாசிக்கிற பரலோகத்தில் எங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது எடுக்கிறதும் இல்லை. அது ஒண்ணும் அங்க என்னது லாக்கர்ல வச்சதுதான். ராமின்னு சொல்லுங்க. நீங்க போயிட்டு என்னது இந்த போன் கூட எல்லாரும் என்ன செய்யறாங்க, போனை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. ஆமா, பிடிக்கிறாங்க, அப்படி பிடிக்கிறாங்க. ஆமா, என்னமெல்லாம் பண்ணி லாக் பண்ணி வச்சிடுறாங்க. ஆமாவா இல்லையா? அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை போய் லாக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. ஆமாவே இல்லையா? அதை போய் லாக் பண்ணி வைக்கிறோம். ஆனா லாக் பண்ணி வைக்க வேண்டியதை நாங்க என்ன செய்வோம்? செதற விட்டுறோம், சேதமாக்கிறோம். ராமன் சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் சேதமாக்க கூடாது என்று எச்சரிக்கிறார். ஆமென். வாசிங்கள். மத்தேயு 13:20 என்ன 30 என்ன சொல்லுவாங்க? வாசிப்போம். அறுப்பு காலத்துல நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று. ஹலோ, என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு சொல்லுங்க. இதோட இது என்னது சொல்லுங்க பிள்ளைங்களா, சரியா சொல்லுங்க. இங்க 2 சாமான் காட்டுற. ஒண்ணு என்னது காலை, இன்னொன்னு கோதுமை. இப்ப என்ன செய்யறாரு? அறுப்பு காலம் வந்துருச்சு. அப்ப கலைன்னா என்னது? என்ன? 365 நாள் சபைக்கு வந்து ஒரு ஊழியம் செய்யாம, ஒரு ஆவி அபிஷேகம் ஒன்னும் பெறாம, ஒன்றுமே இல்லாம அது எப்படி இருக்கும்? இப்ப வயல்ல போய் பாத்தீங்கன்னா சில நெல் கதிர்கள் எப்படி இருக்கும்? அப்படியே கனியோட அது என்ன இருக்கும்? அந்த இது சொல்லுங்களே, அலைஞ்சிட்டு அந்த இது என்னது? கோதுமை எப்படி இருக்கும்? விளைஞ்சதா இருக்கும். ஆமாவே இல்லையா? இன்னொன்னு இருக்கும், அதே மாதிரிக்கு இருக்கும் அந்த செடியை. அதாவது அந்த ஆமா அந்த வயல்ல இருக்கிற அந்த இது என்னமா அந்த கலை எப்படி இருக்கும்? அதே மாதிரிக்கு தான் இருக்கும். ராமின்னு சொல்லுவோம். இப்போ புரியுறதா? ஒயிட் ஷார்ட் கட்டிட்டு வரும், கையில் பைபிள் இருக்கும், எல்லாம் இருக்கும். பார்க்க கண்டுபிடிக்கவே முடியாது. பாஸ்டர் தோமஸ் ராஜ் ஐயா ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. அந்த கதை கொஞ்சம் சொல்லிடவா? தெரியுமா? காக்கா புறாவான கதை எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியும் சொல்றேன். ஒரு காக்காவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, புறா மாதிரி மாறணும். அப்போ இந்த காக்கா என்ன செஞ்சான்? புறா மாதிரி பெயிண்ட் வரலாம் அடிச்சு இப்போ என்ன செய்யுது? அப்படியே வருது. அப்போ புறாவெல்லாம் பார்க்குதான் வினோதமா, இது என்னடா புதுசாக ஒரு மாதிரி இருக்கும். எல்லா பறவைகளுமே பார்க்கலாம், இது என்ன புது டிசைனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ரொம்ப மௌனமாக இது கேன்னு கத்துது. இப்போ புறா மாதிரி எல்லாம் சேட்டையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்குதான். புரியுதா? அப்படியே எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கா. நாட்கள் போகுது, அப்படியே இருக்குது. அப்போ ஒரு நாள் இப்போ என்ன செய்யுது? அப்படியே போய் சாப்பிட போகிற நேரத்தில் அங்கே ஒரு எலி ஒன்று செத்து கிடந்துருச்சு. என்ன ஆயிட்டு? கைகாலெல்லாம் நடுங்குது. ஆமே இப்படியே பார்க்குது. என்ன செய்யுது? அதுக்கு என்ன உண்டாயிட்டு? ஏற்கனவே சாப்பிட்ட அனுபவம் இருக்கா இல்லையா? அப்போ அது என்ன செஞ்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சு? ஆமே அது போயிட்டு என்ன செஞ்சான்? அந்த மாதிரி சில ஆமே அவர் சொல்றாரு, சிலர் என்னது பார்ப்பதற்கு பயனது புறாவை போல காணப்பட்டாலும் அப்படி சுபாவங்கள் எப்படி இருக்கிறது? காக்காவை போல. காக்கா என்னது? என்னத்தை சாப்பிடும்?
செத்ததை இதையும் சாப்பிடும். அந்த மாதிரிக்கு ஆமே நிறைய விசுவாச பிள்ளைகள் சபையில தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படிப்பட்ட கிரியையா இருக்கும்? செத்த கிரியைகளா இருக்கும். ஆமாவே இல்லை, ஆனால் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொன்னார். அதுபோல இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது வாசிக்கிற இந்த வசனத்தை, நான் அறுக்கிறவர்களை நோக்கி, அறுப்பு காலம் வந்துட்டா என்னது? நியாய தீர்ப்பின் காலம் வந்துருச்சு. சரியா? இப்ப நியாய தீர்ப்பு காலத்துல என்ன நடக்குன்னு பார்த்து நாங்கள் முடிக்கலாம். நான் அறுக்கிறவர்களை நோக்கி, அப்ப கமெண்ட் பண்றாரு, ஆண்டவர் வந்து இறங்கிட்டாரு. இப்ப என்னது? இப்ப எங்க நடக்குது அறுவடை? பூமியில எங்க நடக்குது? சபையில. சபை தான் இது வயல். சரிங்களா? அப்ப சபைக்குள்ள தான் நடக்குது. இப்ப ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு. இப்போ என்னது? தூதர்கள் வந்து இறங்கிட்டாங்க. இறங்கணும்னு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கமெண்ட் பண்றாரு என்னென்ன செய்யணும்னு சொல்லி. வாசிட்டேன். முதலாவது என்ன செய்யணும்? ஆமா, நம்ம சொல்றது முதலாவது என்ன செய்யணும்? இந்த கலைகள் எல்லாம் பிடுங்கணும். ராமன் சொல்ற. ஆமே, யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு கலையை போல இருந்தா எப்படி இருக்கும்? சும்மா வெளி வேஷத்துக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், ஆமே சபைக்கு வருகிறோம், திருவிழா எடுக்கிறோம் அப்படின்னு உலகத்துக்குரிய காரியத்தை போல வாழ்ந்து கொண்டிருந்தா உங்களுடைய நிலை என்ன என்று தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது வந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? கலை என்ன செய்யணும் அப்படின்னா என்னது? அந்த கலை என்னது? அந்த சபைக்குள்ள எல்லாரையும் சேதமாக்கி கொண்டிருந்தது. ஆகவே அந்த சேதமாக்கப்பட்ட கலையை என்ன செய்யறாரு? புடுங்க சொல்றாரு. ஒரு ஆமீன். யோசித்து பாருங்க. அப்படின்னா என்னது? இப்ப ஆவிக்குரிய சபைக்குள்ளே வந்து ஆண்டவர் இறங்கி என்ன செய்கிறாரு? ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லாமல் காலம் 38 வருஷம் இந்த அம்மா அங்கேயே உட்கார்ந்து கிடக்கு. எங்க? சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழும்பி போ அப்படிங்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப பிசாசுடைய கட்டுக்குள்ள நம்ம 18 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இயேசு அங்க வந்து பிரசங்கம் பண்ணிருக்கல, இந்த அம்மா என்ன செய்யறாங்க? முறுக்குறாங்க. அப்ப ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, இது என்னது? இது ஆபிரகாம் சந்ததியில உள்ளது அல்லவா? இது என்ன நடக்குது? பிசாசு கட்டி வச்சிருக்குது. அம்மாவே இல்லையா? இது என்ன செய்யணும்? துரத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. என்னது? ஆமீன். அப்ப அந்த அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, அந்த பூனையா கடந்த கிழவியை பார்த்து என்ன சொல்றாரு? எலும்பி நடந்து போ அப்படின்னு சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்ப அது என்னன்னா, இயேசு இந்த பூமியில இருந்தார். அப்ப நியாய தீர்ப்பு வரல. இப்ப வரப்போறவர் அப்படி அல்ல. நியாய தீர்ப்புக்கு வருகிற இயேசு வந்து முன்ன வந்த இயேசு போல அல்ல. வந்து உங்களோட மனதுருக்குமா பேசிக்கொண்டு அப்படியெல்லாம் இல்லை. அவர் வர்ற நேரம் கட் அண்ட் ரைட்டா தான் வருவார். ராமின் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணதான் வருவார். ராமின் சொல்லுங்க. ஆகவே சொல்லுகிறார், முதலாவது என்ன செய்யணும்? பிடுங்கு என்று சொல்லுகிறார். சபைக்குள்ள இருக்கிற கலைகளை என்ன செய்ய வேண்டும்? பிடுங்கு. அவைகளை என்ன செய்யணும்? கொண்டு போயிட்டு எங்கேயும் வைக்க கூடாது. அதை என்ன செய்யணும்? அதை சுற்றி எரிக்க வேண்டும். ராமின் யோசித்து பாருங்க. ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு வந்து ஒழுங்கின்மையாக இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தாளந்துகளையும் சேதப்படுத்திட்டு வெறுமையா இருந்தால் ஆண்டவருடைய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும். வாசிங்கள். கட்டுங்கள். கோதுமையோ எத்தனை பேர் கோதுமையாக இருக்கிறீங்க? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ கோதுமையாக இருந்தால் உன்னையே என் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சேர்ப்பேன். ஆமீன். அப்ப நீங்க என்னவா இருக்கணும்? கோதுமையாக இருக்க வேண்டும். ஆமீன். அப்ப கோதுமையாக இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? கடைசி நாட்களிலே உங்களை ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆமீன். என்னுடைய ஊழியக்காரியே, என்னுடைய ஊழியக்காரனே என்று சொல்லி என்ன செய்வார்? உங்களை இங்கு அழைப்பார். ஆமீன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 6-11 வரைக்கும் வாசி. ஹலோ, யாரையோ பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நெல்ல விலங்குது. இன்னும் சத்தமா உன் மகனை மாதிரி நினைச்சுக்க. உன் மகன் அப்படி சோம்பேறி மாதிரி அங்கே நின்றுகிட்டே இருப்பான். அவனை பார்த்து நீ சொல்ற மாதிரி சொல்லு பாப்போம். கையை நீட்டி, சோம்பேறியே நீ எங்க போய் ஸ்டடி பண்ணணும்? எறும்புகிட்ட போகணும். ஆமீன். எவ்வளவு வெக்கம். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு துச்சமா நினைக்கிறாரு. கால் பட்டா என்னது? செத்து போகும். ஆமாவே இல்லையா? கையில ஒரு கோடு போட்டீங்கன்னா எல்லாம் தெளிப்பட்டு போகும். ஆமாவே இல்லையா? அந்த எறும்பு கிட்ட போய் என்ன செய்யணுமா? எறும்பு கிட்ட வைக்காங்க. அதுக்கு மூளை எங்க இருக்குன்னு கூட தெரியல. ஆமாவே இல்லையா? கை கால் ஒண்ணுமே இல்லை, வச்சோன்னு செத்து போயிடும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அங்க போங்கிறாரு. எங்க? நீ ஸ்டடி பண்ண எங்க போகணும்? எறும்பை நான் படைச்சு வச்சிருக்கிறேன். ஆமீன்.
அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் அதுக்கு யாருமே இல்லை. ஒரு ஆமீன். இந்த எறும்புக்கு என்னது? ஆமாம், அங்க இதை இப்படி செய்யாது அப்படி செய்ய அப்படியெல்லாம் இல்லை. அது ரொட்டீனா அது செய்து கொண்டிருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க. கோடை காலத்தில் அது கோடை காலத்துல தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எப்படி கேட்கிறான்னு சொல்லிட்டு அது அங்க பாருங்க எப்படி செய்யுமா? என்னமா செய்யுமா? கோடை காலத்துல என்ன செய்யுமா? ஆகாரத்தை சம்பாதித்து. கோடை காலத்துல என்ன செய்யுமா? போயிட்டு ஆகாரத்தெல்லாம் கொண்டு வந்து. நீங்க பார்த்துருக்கீங்களா? நாங்க சின்ன நாள்ல பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் எங்க அக்காவெல்லாம் என்ன நடக்குன்னா, இந்த எறும்பு ரெண்டு இப்படி வந்து இப்படி பேசிட்டு போகுங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி போகுங்க, டக்குனு அப்படி டக்குனு அப்படி போகும். அப்படி அது ஒரு பெரிய பார்சல் அடிச்சுட்டு போகுங்க. ஆமா, நானுங்க அந்த என்ன நானே கூட பார்த்தேன். ஒருத்தன் இந்த ஒரு பெட்டி மாதிரி பெரிய பேக்ல சாப்பாடு என்னது டொமேட்டோவா பாவம். அவனோட ஒரு பெரிய பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை பின்னுக்கு வச்சுக்கிட்டு போனவனுக்கு என்னவா என்ன பார்க்க பரிதாபமா இருக்கு. அது போல இந்த சின்ன குட்டி குட்டி எறும்புகள், கண்ணுக்கு தெரியாத எறும்புகள் என்ன செய்யும்? அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஆமீன் அது என்ன செய்யும்? தன்னுடைய வாழ்க்கையை என்னது சரிப்படுத்திக் கொள்ளும். தன்னுடைய அதோடைய அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது என்ன செய்யும்? சேர்த்து வைக்கும். அவர் ஆமீன் சொல்லுங்க. வாசிங்களே, கோடை காலத்துல ஒரு காலம் இருக்கிறது. ஆமே, அந்த காலத்தை நீங்க சேதப்படுத்த கூடாது. ஆமாவா இல்லையா? ஆமே, நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தை நீங்க ஜெபிக்கணும். ஆமாவா இல்லையா? வேதம் அப்புறம் சொல்லுவாங்க, முன்ன மாதிரி இல்லையா, இப்ப கண் பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன் கண் பார்வை கம்மின்னா, நீ கண்டதெல்லாம் பாக்குறது 24 மணியில கண்ணால் அதை பாக்குறது, காதுகளை வச்சு கேட்கறது, அதனாலதான் நீ அந்த மாதிரிக்கு இருக்கிறாமே. ஆனா இங்க சொல்றாரு, யாருங்க பார்க்கணுமா? கோடை காலத்துல அதுக்கு யாருமே இல்லையா. கோடைக்காலம் வந்துருச்சு. ஆமே, ஆகவே எலும்புகள் எல்லாம் எலும்புகள் ராஜா வந்து அப்படி நிக்கிறாரு. நின்று என்ன சொல்லுது? நீங்க எல்லாம் இப்ப என்ன செய்யணும்? போயிட்டு வேலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்னது? ஆமீன். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்னது? நீங்களே தான் யாரு எஜமா, நீங்களே தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. காலையில் உங்களை யாராச்சும் தட்டி எழுப்பிங்க, உங்களை எழுப்பி வாங்க சிஸ்டர், இன்னைக்கு காலையில் 5 மணி ஜெபத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், யார் தூங்குறீங்க போல இருக்கு, காலை ஜெபத்துக்கு யாரும் அசட்டப்படுறீங்க போல இருக்காது. ஆண்டவர் பேசுறாரு, எறும்புகிட்ட போய் படின்னு சொல்ற. அப்ப கோடை காலத்துல அது என்ன செய்யும்? ஆகாரத்தை என்ன செய்தான்? வயல் வேலையில போய் வயல் வேலை செய்யவில்லை, அது என்ன செய்து? சம்பாதிக்கிறது. ராமின் அப்படின்னா என்னது? அது தேடி போய் தன்னுடைய உணவை என்ன செய்து சேர்த்து கொண்டு வருகிறது, சம்பாதித்துக் கொண்டு வருகிறது. அறுப்பு காலம் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே சொல்றாரு, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? பயங்கரமா இருக்குல்ல. அப்ப என்னது? காலத்தை நேரத்தை எல்லாம் என்ன செய்யறோம்? சேதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமாவே இல்லையா? ஆமா, இப்ப காலையில் 8 மணிக்கு நமக்கு ஆராதனை அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரத்தை நம்ம சேதமாக்கி கொண்டிருக்கிறோம். இப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நான் என்ன செய்யறேன்? நான் பெர்ஃபெக்ட்டா 7:30 இங்க வந்துடுறேன், ஆனா நீங்க எத்தனை மணிக்கு வாரீங்க? ஆமேன்னு, அதுதான் மிக முக்கியம். அது பாருங்க, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஸ்டடி கொடுக்குறாரு. நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? சொல்றாரு, உனக்கு டைம் கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் காலம் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? விதைக்கிறதுக்கு ஒரு காலம், அறுப்பதற்கு ஒரு காலம், அதை சேர்த்து வைப்பதற்கு காலம், அதை சாப்பிடுவது, இப்படி எல்லா காலங்களையும் ஆண்டவர் என்ன அப்படியே அழகா ரொட்டீனா ஆர்டர் படி வைத்திருக்கிறார். இவைகளை எல்லாம் இயற்கை செய்து கொண்டிருக்கிறது. மனுஷன் மாத்திரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாறுபட்ட காரியத்தை நினைத்து செய்கிறபடினால் அவன் வாழ்க்கையிலே அநேக சேதங்கள் உண்டாகும். இப்ப கடந்த நாட்கள் நீங்க பார்ப்பீர்கள்னா, துபாய் தேசத்துல ஆமே அவர்கள் என்ன செய்தார்கள்? செயற்கையாக மலையை உருவாக்கினார்கள். அதனுடைய தாக்கம் என்ன செய்தது? முழு தேசத்தை அழித்து போட்டிருக்கு. இப்ப தேவன் ஆண்டவர் அங்க கொடுக்கிறார், இந்த மழை உங்களுக்கு வரணும்னா அது நம்ம யார் பிள்ளைகளை கொண்டு போங்க. ஆமே, நம்ம அந்த அந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த டைமுக்கு முன்பதாக நாங்கள் அதை செய்கிற பொழுது என்ன நடக்கும்? அது நமக்கு சேதமாகி போயிடும். ஆமாவா இல்லையா? அந்த நாட்களில் நீங்க யோசிச்சுட்டு பாத்தீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் தான் என்னது விதைப்பு இதெல்லாம் இருக்கும். அப்ப இன்னைக்கு என்ன ஆகுது? இன்னைக்கு 3 அதெல்லாம் என்னது? இப்ப புதுசா சயின்டிபிக்கலா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல என்ன இருக்காது? பார்க்க நல்லா இருக்கும். ஆமா, கோதுமை மணி பார்க்க, ஆனா என்ன இருக்காது?
அதுல சத்து இருக்காது. அது கெமிக்கலை போட்டு அது என்ன செய்யும், அது நம்முடைய சரீரத்தில் சாப்பிட்டு அது சரீரத்தை சாப்பிட்டு நீங்க ஆசையா சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த அரிசி என்ன செய்யும், அது உங்களுடைய உடலுக்குள்ளே போய் உங்கள் உடலில் இருக்கிற உறுப்புகளை அது என்ன செய்யும், அது சாப்பிட்டு கொண்டிருக்கும். அப்ப அந்த நாட்களிலாம் அப்படி அல்ல. அப்ப என்னது அந்த அப்ப இவர்கள் சயின்டிபிக்கலா இவங்களை செய்கிறபடினாலே அப்ப இயற்கையாக ஆண்டவர் என்ன செய்ய முடியாது. அந்த 6 மாசத்துக்கு மழை பெய்யும் சொன்னா 6 மாசத்துக்கு தான் மழை பெய்யும். அப்ப இது 3 மாசம் விளைச்சலுக்காக ஆண்டவர் 3 மாசத்துல மழையை கொடுக்க மாட்டார். அதனால அவர்கள் விளைச்சல் என்ன ஆகுது, சேதமாகி போகுது. கடந்த நாட்களில் போன இந்த சேலம் பக்கம் அப்படியே இந்த சோளம் எல்லாம் காஞ்சி போய்க்கிறேன். எல்லாம் வானத்தை பார்க்குறாங்க. ஏன் வானத்தை பார்க்குறோம், வானத்தை படைச்சவரை பாருங்களேன், ஏதாச்சும் கிடைக்கும். அம்மாவே இல்லையா, அம்மாசிங்க மகன் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. நல்லா பார்க்குறாருல்ல. காலையில் எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தயவா சொல்லுங்க, அப்படி சொல்லுமா. அங்கே பாருங்க மெயின் சிஸ்டர் எப்படி சொல்லுங்க, எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவம், எத்தனை பேர் நான் கை தூக்கிட்டேன். ஆமாவா இல்லையா? இந்த காலையில் ஒரு 5 minutes இப்போ 5:55 கிளம்புனா அந்த 5 நிமிஷத்துக்கு என்ன செய்வோம், அந்த 5 நிமிஷம் என்ன செய்யும் தெரியுமா, சொல்லுங்க பாப்போம். 1 மணி நேரம் ஆயிடும். சொன்னேன் தூக்கி எப்படி பார்த்தோம்னா டைமே போயிடும். ராமின்னு சொல்லுங்க. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் பேர் வைத்திருக்கிறாரு. சோ வே ரி ஏ அப்படின்னு சொல்லி ராமின்னு சொல்லுங்க. எது வாச்சிங்கம்மா? சரி 11 வாசிங்க. ஐயோ என்னம்மா, யாரை பற்றி சொல்றேன்? வழிபோக்கனை போலவோ. யாரு வழிபோக்கனை தூங்குறதுனால என்னது, என்ன தரித்திரம் எப்படியா, வழிபோக்கனை என்னது அடி. ஆமா, சில நேரம் சும்மா போறவங்களை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று ஒரு கார்ட்டூன் ஒன்று பார்த்தேன். 2 சிஸ்டர் மாதிரி தலையில கூடையை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே நிற்கிறாங்க. அது பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அடுத்த படத்துல 2 காக்கா வருது, இது குச்செல்லாம் எடுத்துக்கிட்டு. 3வது படத்துல பார்க்கணும் கூடு கட்டி இருக்கு. 4வது படத்தோட குஞ்செல்லாம் பறந்து போகுது. புரியுதா? அப்ப அந்த அளவுக்கு என்னது, அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமீன். அதனால சொல்றாரு வாசினி மகள், வழிபோக்கனை போல. அவன் என்ன செய்வான், அப்படியே அவன் சொல்றாரு வழிபோக்கனை என்னது, நம்முடைய நேரத்தை காலத்தை எல்லாம் என்ன செய்யும். அவன் பாருங்க, யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு, எத்தனை மணி நேரம், 24 hours. அதுல எவ்வளவு நேரத்தை நம்ம செலவு பண்ணணும்ல, உடுப்பாயம் பண்றதுக்கு செலவு பண்ணுவோம். போங்க வாங்க அப்படின்ட்டு அப்போ இங்கே நின்று அப்படி போய் இப்படி போய் இவ்வளோ வேஸ்ட். அதுதான் ஃபாரினர்ஸ் வந்து டைமிங்கை வந்து ரொம்ப கீப்பப் பண்ணுவாங்க. அமெரிக்கன்ஸ் எல்லாம் டைமிங்கை வந்து பயங்கரமாக கீப்பப் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட வீட்டுக்கு லஞ்சுக்கு வரேன்னா டைம் சொல்லுவாங்க. நான் சரியா 11:55 நான் வர்றேன் அப்படின்வாங்க. இந்த 11:55 என்னன்னு டோர் சத்தம் கேட்கும், திறந்தான் நிற்பாங்க. என்ன சாப்பிட கூப்பிட்டு வந்தீங்க, வந்து அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டாங்களா, அப்படியே பாசமாரே சொல்லுவாங்க. இங்கே ஜெபிக்கிறதுக்கு நான் நேரமெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். வேற எங்கேயோ போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க, அப்போ இருந்து ஜெபம் உன்னை கூப்பிட்டதே ஜெபிக்கிறதாங்க, அப்போ நீ அங்கே போய் நிற்கிற. புரியுறதா? சேதப்படுத்துறாங்க நேரத்தை காலத்தை. இங்கே நம்ம பாசப்படுறதுக்காக அநேக சிஸ்டமாக ஆண்டவரே பாசம் கூட்டிட்டு வாங்க, ஆண்டவரே பாசம் கூட்டிட்டு வாங்க. அது போய் இன்னொரு டீ குடிச்சுக்கிட்டு இங்கே பாசம் இப்படி அது இன்னொரு கிழங்கு சாப்பிட்டு. புரியுதா? அதனால தான் சொல்றாரு சோம்பேறியா இருக்காதீங்கன்னு சொல்றாரு. 4 நாள் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருச்சு. நானே காலையில் எழும்பி உங்களுக்கு உள்ளதாக பயந்து எழும்பி ட்ரெஸ் எல்லாம் உடுத்திக்கிட்டு வந்து அப்படியே கேப்ல உட்காந்துருப்பேன். எனக்கு உங்களுக்கு உள்ளதாக நான் சாட்சியா இருக்கணும். அம்மாவும் இல்லை, ஐயா தூங்குறாங்க, சத்தம் போடாம அப்படித்தானே. நிறைய பேர் ஃபோன் பண்ணா ஐயா தூங்குறாங்க, ஐயா ஜெபிப்பாங்க, ஐயா உட்காந்துருக்கும். நான் சொல்றேன் 24 மணி நேரம் இங்கே ஃபோன் பண்ணேன்னா அவன் இருந்தானே எடுத்து நான் உங்களுக்கு என்ன செய்வேன். அதுக்காக தேவையில்லாமல் ப்ரே ரிக்வஸ்டாக இருந்தால் 2 ஒரு ஃபோன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா, ஓ இது கொஞ்சம்
இதாக இருக்குன்னு சொல்லி நான் என்ன அர்ஜென்டானு சொல்லி நான் எடுத்து நான் பேசுவேன்னா, அதனால நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காது. அப்படியே மறந்துட்டு இங்கே வந்துட்டேன்னா ஃபோன் அங்கே வச்சுட்டேன்னா நான் எடுக்காமல் போயிடும். அப்படி சில சந்தர்ப்பம் வருமே தவிர மற்றபடி உங்களோட ஃபோன் எல்லாருமே நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் சீக்கிரத்தில் உங்களோட ஆன்லைன்லேயும் வர்றதுக்கு இருக்கிறேன். வாசிக்கிறேன். பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கையை இப்படி செஞ்சு செய்ய முடியும். உன் தரித்திரம் வழிபோக்கனை போல எப்படி சாலமன் எப்படி யோசித்திருக்காரு பாருங்க. உன் தரித்திரம் எப்படியா வழிபோக்கனை போல. ஆமா, இப்ப சில நேரம் சொல்லுவாங்கல்ல, தேவையில்லாத எடுத்து நம்ம போக்கிட்டு செய்வோம் தெரியுமா, நம்ம வேலையா இருக்காது. ஆனா வேற ஒருத்தருடைய வேலையை போட்டு நம்ம மண்ணு கட்டி செஞ்சுக்கிட்டோம், அதுதான் வழிபோக்கன். அவன் செய்யுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க நல்லா செய்யுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு சில பேர் வேலையை ஆரம்பிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. செய்யுங்க அப்புறம் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவருக்கு நம்ம போய் ப்ரெஷ்ஷை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது தான். அவன் வரவே மாட்டான். அன்றைக்கு வந்து அவன் எனக்கு சம்பளத்தை வாங்கி அப்படியே போயிடுவோம். ராமின்னு சொல்லி வழிபோக்கன். இன்னொருத்த யாரு? ஆயுதம் அணிந்த. ஆயுதம் வரணும், பயமுறுத்துறது. ஆமாவே இல்லையா? அப்படி வருமா இது? எவ்வளவு பயங்கரம் சொல்லி வாசிங்க. அடுத்து நீதிமொழி 30 25 26 27 அப்படியே வாட்சி பண்ணிக்கலாம். சாலமோன் பாருங்க, ஞானி யாரு? அப்ப எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் சாலமோன். வந்து அவன் என்னது, அதாவது என்ன சொல்றது, அவன் விஞ்ஞானின்னு சொன்னா ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறவன் அல்ல சாலமோன். அவங்க எல்லாவற்றையும் நீங்க ஒரு மரத்தை, அதனாலதான் அவ்வளவு பேர் வந்து அவங்க உட்காந்து கேட்கறது, ஒரு காரியத்தை சொல்லுங்க அப்படின்னா. இந்த சப்ஜெக்ட் இப்போ டாக்டர்னா எப்படி இருப்பாங்க, ஏதாச்சும் பல் டாக்டர் இருப்பாங்க, ஹார்ட் பெயின், அப்படி ஒவ்வொரு டாக்டர்கள்லாம் இருப்பாங்கல்ல. அது சாலமோன் அப்படி இல்லை, எவ்ரிதிங் எல்லாம் தெரியும். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் எந்த அளவுக்கு அறிந்து அவன் என்ன செய்திருக்கிறான், எழுதுகிறான். ஏன் இவைகள் எல்லாம் கூட பெர்ஃபெக்டா இருக்கு, ஏன் நாம மாற்றம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு தான் எழுதுகிறான். வாசிக்கிறேன். அற்பமான ஜந்து, அதை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஆமாவா இல்லை? அதுக்கு நமக்கு என்ன பிரயோசனம் இருக்கு? அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. இந்த பாருங்க, ஏசிகளுக்கு போயிட்டு கூடு கட்டிருக்கு, இப்போ ஏசி வரமாட்டேங்குது. நமக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமாவே இல்லை? ஆனால் அது அது என்ன செய்தான், அந்த கோடை காலத்துல தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தோம் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் புலி முசல்களும் ராஜா இல்லாதிருந்தோம் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டு கிளிகளும் தங்கள் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் என்ன செஞ்சிருப்பாரு சாலமோன், அப்படியே பார்த்துப்போம் நாங்கள் என்ன இருந்திருக்கு, சிலந்தி வலை. இப்போ நம்ம வீட்டுகளையும் நிறைய இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஆச்சரியமானது, நமக்குலாம் உருவாக்க முடியாது. தேன் கொட்டை பாருங்க, நமக்கு செய்ய முடியுமா? அது ஒன்றுமே அது அப்புறம் அழகாக அது செய்யுது. அது எங்கே இருக்கிறது ஞானம்? அப்போ அவன் ஞானவானா இருந்தபடினாலும் சாலமோன் அறிகிறோம். எப்படி அப்படின்னா என்னது, நம்மை மேன்மைப்படுத்த முடியாது. புரிகிறதா? இப்ப சாலமோன் தன்னை மேன்மைப்படுத்த மாட்டான். அவன் எனக்கு ஞானம் இருக்குன்னு அல்ல, அவன் சொல்லுகிறான், இந்த எறும்புக்கு இருக்கிற ஞானம் எனக்கு இல்லை. ஆமாவே இல்லையா? எறும்புமா நமக்கு செய்ய முடியுமா? 2 நாளைக்கு என்ன செய்வோம், புதுசா வேலைக்கு போன 2 நாளைக்கு போயிட்டு இது ஓடி போயிட்டு நிற்போம். அப்புறம் அப்படியே அங்க உள்ள சூழ்நிலை எல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு என்ன செய்வோம், ஆமா அங்க ஒண்ணும் இல்லை, நம்ம லேட்டாகி போகலாம். அப்படிதான் இன்னைக்கு சபைக்கும் அப்படித்தானே. ஆரம்ப நாட்கள் வர்ற நேரம் ஆமே அப்படியே வெளியா வந்து எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் அப்படி இப்படியே என்ன செய்யும், நேரத்தை காலத்தை சேதமாக்கிடும். அவசியம் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்போ சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தோ, அது சத்தே இல்லை, தங்கள் வீட்டை கண்மணியிலே தோண்டி வைக்கும் புலி முசல்களோ. அது எங்க கொண்டு போயிட்டான், அது அங்கங்க அதுகள் செய்கிறது. ஆமே, அது இன்றைக்கு நேற்றல்ல, ஆதியிலே இருந்து ராமின். அன்றைக்கு ஆண்டவர் அவைகளை உண்டாக்கி அதை உருவாக்கி அவைகளை இப்படிதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கைன்னு சொன்ன அன்னைக்கு பிடிச்சபடிதான். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்குள்ள எத்தனையோ சந்ததிகள் வந்தாலும் அவைகள் அது என்ன செய்யுது, அந்த கம்ப்யூட்டர் மாதிரி அது என்ன ஆகுது, என்னம்மா என்ன சொல்லுவாங்கம்மா, ரெஜிஸ்டர் ஆகிடுது.
அதனால அதுகளுக்கு இப்போ நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம மாதிரி இருக்காது. அப்போ நம்ம அதுக்கு பாருங்க அப்படியா அப்படின்னு நம்ம, ஏன்னா நமக்கு நம்பிக்கையே இல்லை. நல்லது செஞ்சா எங்க விட்டு ஆக்கள் மாதிரி எங்களுக்கு அன்னை மாதிரி அவன் செய்யலாம், அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி செஞ்சா எங்க உங்க தம்பி மாதிரி இல்லை அப்படி நம்மளே வேறுபடுவோம். ஆனா இவைகள் அப்படி அல்ல, எல்லாம் ஒரே மாதிரி விடாம சொல்லுங்க. ராஜா இல்லாதிருந்தோ பாருங்க சொல்றாரு, யாருக்குமே ராஜா இல்ல அப்படின்னா என்ன சொல்றாரா? அப்படின்னா என்னது? இந்த மனுஷர்களுக்கு மாத்திரம்தான் எல்லாமே இருக்கு, கட்டளைகள் இருக்கு, அது இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு. ஆனாலும் சிக்னல்ல போயிட்டு என்ன செய்வாங்க, அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு யார் மேல மோதிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் இருக்கு, நமக்கு தான் சட்டங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இவைகளுக்கு என்னது? என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா, எறும்பு ஒரு சட்ட புத்தகத்தை தூக்கிட்டு வந்து போட்டு கேள்வி கேட்டிருக்கா? இல்லை காக்கா வருது ஏதாச்சும் கேட்குதா? இல்லாட்டி சிஸ்டர் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா காக்கா மூக்க சிந்திக்கிட்டு இருந்து பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டி ஆஸ்பத்திரியில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? அவைகளெல்லாம் அப்படியே ரொட்டீனா போகுது. முடிச்சிருவோம். ராஜா இல்லாதிருந்தோ பவுன்ஸ் பவுன்ஸால் புறப்படுகிற வெட்டி கிளிகளோ தன் கையினாலே வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தை பூச்சியுமே. அவர் சொல்றாரு இவைகள் எல்லாத்தையும் பார்த்து சொல்ற, இவைகள் எல்லாம் எப்படி இருக்கு? அவைகளோட வேலை என்ன செய்யுது? ரொட்டீனா செய்துறாம் என்று. மனுஷரை தவிர இவைகள் எல்லாம் என்ன செய்யுது? காலத்தை நேரத்தை அவைகள் சேதப்படுத்தாதபடிக்கு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுஷ் நாட்கள், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், தனக்கு எல்லாவற்றிலும் மழை காலம் வெயில் காலம் எல்லாத்திலையும் பாருங்களேன், அவைகள் என்ன செய்து யோசிச்சு பாருங்க. நம்மளை பாருங்க, வருஷம் 365 நாட்கள் இல்லை, எத்தனையோ வருஷம் இங்கே கடந்தா கூட ஒவ்வொரு நாம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் புலம்போம். வெயில் என்ன வெயில், என்ன வெயில் தானே, அப்புறம் என்ன அதுக்கு என்ன வெயில், என்ன வெயில் என்ன. அப்புறம் மழை பெய்ஞ்சிட்டா அதுக்கு ஒரு கதை சொல்லுவோம். ராமேன் சொல்லுங்க, அவைகள் கதைக்கவே பேசவே பேசாது. ராமேன் சொல்லுங்க, டியூட்டி தான் முக்கியம். ராமேன் சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பேச்சல்ல, தேவனுடைய ராஜ்யம் பலத்தினால இருக்கிற. ராமேன் சொல்லுங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். ராமே ஆனா கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. பேசினாலும் வேலைகளை சரியாக நாம செய்கிற நம்முடைய பிள்ளைகள் பெரிய பாக்கியவான். ராமன் சொல்லுங்க, 2 நாள் வந்து என்னது அது என்னது ரவுண்ட் டேபிள் வச்சு பேசுனாங்க. நான் இதுக்கு என்னடா வந்து உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க, என்னதான் நடக்குமோ தெரியல, பார்ப்போம் அப்படின்ட்டு. அவன் ஆனாலும் என்னது பேசினது அதை செய்ய என்ன நடந்தது? அது செய்கையிலே முடிச்சு. ராமன் சொல்லுங்க, அது கிரியையிலே முடிச்சு. அம்மாவே இல்லையா? நீதிமொழிகள் 24 30-34 வரைக்கும் வாசிங்க. சொல்றாரு, அப்ப என்ன செய்யறாரு? விசிட் பண்றாரு ராஜா இல்லையா சாலமோன். அப்ப 2 பேரும் பார்க்கிறாரு. ஒருத்தர் யாரு? சோம்பேறி. சோம்பேறியுடைய வயல். மதியீனனுடைய திராட்சை தோட்டம். மதியீனனுடைய திராட்சை தோட்டம். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. ஏன்? அவன் என்னது? காலத்தை நேரத்தை என்ன செய்யறான்? ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் என்ன செய்யறான்? சேதப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆமாவே இல்லையா? வயல் இருக்கிறது, ஆனா என்னது? வயல் இருக்கு, வளர்ப்பு இருக்கு, ஆனா அங்க என்ன இல்லை? எதுவுமே இல்லை. பார்த்துக்கிட்டே போறார் ராஜா, அப்படியே பார்த்துட்டு போறார், கவனிச்சுட்டே போறாரு. நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது. பாருங்க, அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? சதுப்பு நிலம், அதாவது என்னது? விளைவிக்கக்கூடிய நிலம். ஆமாவே இல்லையா? அது என்ன சொல்லுவாங்க? விளை நிலத்துக்கு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்கம்மா? புஞ்சையா? புஞ்சையும் நஞ்சைன்னா என்னது? விளைநிலம் வந்து எது சொல்லுங்க? புஞ்சைன்னா அப்ப நீங்க புஞ்சையா நஞ்சையா? வெரி குட். அப்ப பாக்குறோம் விளைநிலம் எப்படி இருக்கிறது? காஞ்சோரி செடிகளால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மூடி இருக்கும். யோசித்து பாருங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளை உங்களை இருள் மூடி இருந்தா எப்படி இருக்கும்? உங்க ஆவிக்குரிய ஜீவன்கள் மேலே எழுப்ப முடியாதபடிக்கு அப்படியே உங்களை சுற்றின ஒரு இது மூடி இருந்தா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அப்ப அந்த காலத்தை நேரத்தை நாம் என்ன செய்ய முடியாது? பிரயோசனப்படுத்த முடியாது. வாசிங்க மகள். பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. ஒரு என்னன்னா, அவர் யாரு? இஸ்ரவேல். அவர் யாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜா. அப்ப ராஜாவுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? தன் ஜனங்கள் எப்படி இருக்கணும்? அது எப்படிப்பட்ட ராஜா? ஞானவான்.
அந்த ஞானவானா இருக்கிற அந்த ராஜாவுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஞானமற்றவர்களா இருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்ப இந்த சபைக்கு வர நீங்கள் ஆமே ஞானமற்றவர்களாக இருந்த செய்தியை கேட்டுட்டு அப்படியே போயிட்டு உட்கார்ந்துட்டு தான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமே பிரசங்கிக்கிற நானா இருக்கட்டும், கேட்டுக்கொண்டிருக்க நீங்களா இருக்கட்டும், தேவன் என்ன செய்வான், நம்மளை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருப்பார். ஆமாவா இல்லையா? அப்ப இந்த ராஜா யோசித்து பாருங்களேன். இப்ப நீங்க உங்களோட பிள்ளைகள், நீ டாக்டர், நீ என்ன செய்யற, ரிசப்ஷன், நீ ஒரு பெரிய ஜாப்ல இருக்கிற, பெரிய இதா இருக்கிற, உன் பிள்ளைய என்ன பில்லு வெட்ட விடுவியா, என்ன விடுவியா? அதை ஒன்ன விட என்ன செய்வேன், பெரியதாக தானே செய்வோம். அப்போ நீ என்ன செய்வ, அந்த வேலைக்கு தானே பார்ப்பேன். அப்போ அந்த பிள்ளை போயிட்டு ஒரு இடத்துல நின்று ஏதோ ரெண்டு என்ன ஏதாச்சும் வித்துட்டு உட்காந்து விற்கிறவங்க போய் உட்காந்துருந்தா என்ன செய்வேன், என்னம்மா பாவம் பிள்ளை வந்து பாருங்க, அந்த பாவம் திரும்பிட்டு. அப்போ நம்முடைய என்னது, ஆமாம் நம்ம இங்கே தான் இருந்தோம், இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம், அங்கே போகணும். ஆமே அதனால நம்ம என்ன செய்வோம், அதுக்கேற்ற முயற்சி தான் செய்வோம். அவங்க இந்த ராஜா வந்து பார்க்குறாரு என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்குறேன்னா அவர் கண்ணுக்கு புலப்பட்டது ரெண்டு இடம். ஒன்று என்னது சோம்பேறி, ரெண்டாவது மதியம். பாருங்க அப்போ என்னது, அப்போ நம்முடைய ஒரு சபைக்குள்ள இது ரெண்டும் இருக்கக்கூடாது. என்னது, மதீனம் உள்ளவனும் இருக்கக்கூடாது. ஏன்னா மதீனம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அப்படியே மேலோட்டமா பேசி அப்படியே சாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாவே இல்லையா? சொல்றதுனால நம்ம கேட்கணும், ஆமாவே ஆமான்னுட்டே இருக்கலாம் வேணுமே ஒழிய அவங்ககிட்ட மறுப்பான வார்த்தை பேச முடியாது. மற்றது யாரு, ஆமா. அப்ப அது ரெண்டும் எங்க இருக்கக்கூடாது, சபைக்குள்ள இருக்கக்கூடாது. ராமின் சொல்லுங்க. ஆமீன். ஆகவே தான் நாங்க சொல்லுகிறோம், வாசிக்கமாக அவ்வளவுதானே, அதை கண்டு. மற்றது யாரு, ஆமா. அப்ப அது ரெண்டும் எங்க இருக்கக்கூடாது, சபைக்குள்ள இருக்கக்கூடாது. ராமின் சொல்லுங்க. ஆமீன். ஆகவே தான் நாங்க சொல்லுகிறோம், வாசிக்கமாக அவ்வளவுதானே, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். பாக்குறாரு. என்னது ராஜா என்ன செய்யறாரு, வாருங்க, இவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ராமன் அதுபோல ஆமீன் சாலமோனுடைய ஆமீன் ஆட்சி காலத்துல இப்படிப்பட்டவங்களை கண்டோன்னு என்ன ஆயிட்டான், வாசிமக அதை கண்டு என்ன செய்யறேன், சிந்தனை பண்ணார். விட்டுல அதை நோக்கி புத்தி அடைந்தேன். அதை பார்த்து யாரு, சாலமோன் சொல்றார், நான் அதை பார்த்து என்ன செய்றேன், அப்படின்னா என்னது, அப்படின்னா என்னது சொல்லுங்க. நம்ம எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ராமன் சொல்லு, சின்ன பையன் யாரு தருணா இருக்கட்டும், இல்ல பெரிய பிள்ளை அந்த தூக்கிட்டு அவன் கூட பிரைஸ் வாங்கினது, அவனுக்கு என்ன பிரைஸ் வாங்குவோம், நீ டீச்சர்னோட அவனுக்கு பிரைஸ் வாங்கி கொடுக்குறோம். மகன் 4 நாள் வந்ததுக்கான அவன்கிட்டே ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளலாம். நேற்று வந்து கேமரா வேணோட படுத்து கேமரா எடுக்கிறான். அப்ப கற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாருமே என்னது தேறினவர்கள் அல்ல, கற்றுக்கொண்டே இருக்கோம். ராமன் சொல்லுங்க, அப்படி கற்றுக்கொண்டே இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். ராமன் சொல்லுங்க, டாக்டருக்கு படிச்சுட்டாங்கன்னா அப்படியே அவ்வளோ என்ன செய்வாங்க, படிச்சுக்கொண்டே இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமே. இப்போ கடந்த நாட்கள் நம்முடைய அக்காட மகன் பேசினான். மாமா என்ன மாமா, அப்போ பார்த்த மாமாவுக்கு இப்போ பார்க்குற மாமாவுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உள்ள மாமா சும்மா ஜாலியாக இருந்தார், புத்தகத்தை எடுக்க மாட்டார், படிக்க மாட்டார். இன்னைக்கு இதை படித்தாதான் வாழ்க்கையே இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்போ இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டியது. அதுக்காகவே சாலமோனை தன் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய காரியத்தை குறித்து அவன் ஆலோசித்து பார்ப்பானா, நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும், இன்னும் நாங்கள் என்ன வேண்டும், சபைக்குள்ளே அப்படிப்பட்டவங்களாம் இருக்கின்றனர், என்ன செய்யணும், அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், சரியான திட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டும். ஆகவே தான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து நான் முடிக்கிறேன். அங்கே வாசிங்க மகள் 12வது வசனம் சொல்லுகிறது. ஆமா, முதலாவது என்னது, திருப்தி. ஆமா. 2வது சொல்லுகிறார், அவன் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, சேதமாக்க கூடாது. சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றையும் சேதப்படுத்தக்கூடாது. கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நாமே காலத்தை நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில எதையுமே என்ன திரும்பி வராது. இந்த நாள் வருமா, இந்த தேதி வரும், இந்த மாசம் வரும், ஆனால் இந்த வருஷம் இனி நமக்கு வராது. ஆகவே இந்த நேரத்தில் இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அடுத்தடுத்த கட்டங்களுக்குள்ளாக போய் கொண்டிருக்கணும். ராமன் சொல்லுங்க. ஆமீன். நம்ம உலகத்தில் ஆமீன் சாலமோன் ராஜாவுக்கே தன்னுடைய ஆமீன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து அவன் சிந்திக்கிறான்னு சொன்னா என்ன சிந்திக்கிறான், அப்படி நாங்க போகக்கூடாதுன்னு நம்ம சிந்திக்கிறோம். இன்னொன்னு என்னது அப்படி அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யணும்,
என்ன செய்யணும்? நம்ம மனம் திரும்புகிறோம். ஆமாவே இல்லையா? ஆமாம். நம்ம அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இந்த கால வேளையிலே நாம் எழுப்பி நின்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.